இந்தியாவின் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டு 10 நாள் போதைப்பொருள் தடுப்பு காவல் அதிகாரிகள் கஸ்டடியில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டான். பிறகு அவன் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு இப்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறான். அவன் கொடுத்த வாக்குமூலத்தில் இன்டர்நேஷனல் அளவில் போதைப்பொருள் கடத்துவதற்கு பெரிதும் உதவி புரிந்தவன் ஜாபர் சாதிக்கின் தம்பி சலீம். இந்த போதைப் பொருட்களை சினிமா துறையில், குறிப்பாக தமிழ் சினிமா துறையில் கொண்டு சென்று பரப்பியவன் அவனது மற்றொரு தம்பி மொய்தீன். இந்த மொய்தீன் சினிமாவில் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்தான். அந்த படத்தை தயாரித்தவன் ஜாபர் சாதிக். போதைப் பொருள் மூலம் சம்பாதித்த பணத்தை இந்த சினிமா தயாரிப்பு கம்பெனியில் ஈடுபடுத்தி அதன் மூலம் தனது தம்பியை கதாநாயகனாக ஆக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வந்திருக்கிறான் ஜாபர் சாதிக். எப்படி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினால் அதற்கு ஒரு தலைவர் என்று ஒருவர் இருப்பார். ஆனால் தலைவரை விட செயலாளர் தான் அதிகமாக செயல்படுவார். அதை போன்றுதான் இருக்கிறது ஜாபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் முறை. இன்டர்நேஷனல் அளவில் போதைப் பொருளை கடத்துவதற்கு அதிகமாக செயல்பட்டவன் சலீம். இந்திய அளவில் உள்ள சினிமா துறை, தமிழக சினிமா துறை, தெலுங்கு சினிமா துறை, கன்னட சினிமா துறை போன்ற சினிமா துறையில் போதைப் பொருட்களை கடத்துவதற்காக அதிகம் செயல்பட்டவன் மொய்தீன். தமிழ் சினிமா வட்டாரத்தில் போதைப் பொருட்களை கடத்துவதற்கு அதிகம் செயல்பட்டவன் மொய்தீன் என்றாலும் அவனுக்கு பெரிதும் உதவி புரிந்தவர் ஒரு பிரபல சினிமா டைரக்டர். அந்த சினிமா டைரக்டர் காட்டிய வழியில்தான் இவன் தமிழ் திரைப்பட உலகத்தில் போதைப் பொருளை பரப்பியிருக்கிறான். இதை NCB வாக்குமூலத்தில் ஜாபர் சாதிக்கே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறான். இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா ஜாபர் சாதிக் என்று கூறினாலும் கூட இன்டர்நேஷனல் ட்ரக் மாஃபியா சலீம் தான் என்பது அவனது விசாரணை வாக்குமூலத்தில் தெரிய வந்திருக்கிறது. சலீம் தான் இதை உலக அளவில் கடத்தலுக்கு செயல்பட்டு இருக்கிறான். குறிப்பாக உணவுப் பொருட்கள் மூலம், அதாவது உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறேன் என்ற போர்வையில் இவன் அதன் மூலம் போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கூரியர் சர்வீஸ் மூலம் கடத்தி இருக்கிறான். இந்திய அளவிலும் இப்படித்தான் இவன் இந்த போதைப் பொருட்களை கடத்தி இருக்கிறான். பல்வேறு வகையில் கடத்தி இருந்தாலும் கூட வெளிநாடுகளுக்கு கூரியர் மூலம்தான் அனுப்பியிருக்கிறான். இதற்கு பெரிதும் உதவி புரிந்தவர் சதானந்தம் என்கிற ஜாபர் சாதிக்கின் கூட்டாளி. இவர்கள் சென்னையில் பெருங்குடியில் ஒரு குடோனை அமைத்து அங்கே உணவுப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காக பயன்படுத்தப்பட்ட வந்த பல டின்களிலும் கேன்களிலும் அதற்குள்ளாக உணவுப் பொருட்களை வைத்து அதற்கு நடுவில் போதைப் பொருட்களை வைத்து கடத்தி இருக்கிறார்கள். அதையும் கண்டுபிடித்து இருக்கிறது NCB அதிகாரிகள் குழு. எப்படி போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் திமுகவின் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தானோ அதே போன்று அவனது தம்பி சலீம் உலக அளவில் போதைப் பொருட்களை கடத்திய அவனது தம்பி சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தான். திமுகவில் இருந்து ஜாபர் சாதிக் நீக்கப்பட்டவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டான் சலீம். NCB அதிகாரிகள் விசாரணைக்கு பிறகு திகார் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறான் ஜாபர் சாதிக். ஆனால் அவனது 2 தம்பிகளும் தப்பியோடி விட்டார்கள். ஜாபர் சாதிக்கின் தம்பி சலீமும் மொய்தீனும் மாலத்தீவிற்கோ, இலங்கைக்கோ, பாகிஸ்தானுக்கோ அல்லது இந்தோனேஷியாவிற்கோ தப்பிச் சென்றிருக்க கூடும் என்று சந்தேகிக்கிறது NCB அதிகாரிகள் குழு. தொடர்ந்து அதிகாரிகள் இந்தியாவின் பல முனைகளிலும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இருவரும் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று தெரிய வருகிறது. ஏனென்றால் ஜாபர் சாதிக் சிக்கியதே ஒரு வேடிக்கையான விஷயம். ஜாபர் சாதிக் தப்பி ஓடி தலைமறைவாக இருந்தான். அவன் கேரளாவுக்கு சென்று அங்கிருந்து மும்பைக்கு சென்று மும்பையில் இருந்து ராஜஸ்தானுக்கு சென்றான். ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய சொகுசு விடுதியில் தங்கியிருந்தான். அங்கே திடீரென்று சோதனையிட்ட போலீசார் அங்கிருந்தவர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தார்கள். அப்போது அவர்களிடம் சிக்கிவிட்டான் ஜாபர் சாதிக். அவன் ஜாபர் சாதிக் தான் என்பது தெரியாமலே அவனிடம் விசாரணை நடத்தி இருக்கிறது ராஜஸ்தான் போலீஸ். இதன் பிறகுதான் ராஜஸ்தானில் இருந்த NCB அதிகாரிகளுக்கு தகவல் பறந்திருக்கிறது. அவர்கள் ஜாபர் சாதிக்கை டெல்லிக்கு கூட்டி சென்று விசாரித்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அவன்தான் ஜாபர் சாதிக் என்பது தெரிய வந்தது. அதன் பிறகுதான் டெல்லியில் வைத்து கைது செய்தது NCB அதிகாரிகள் குழு ஜாபர் சாதிக்கை. இப்படித்தான் சிக்கினான் ஜாபர் சாதிக் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகளிடம். இதே போன்று ஜாபர் சாதிக்கின் தம்பி சலீமும் மொய்தீனும் இந்தியாவின் ஏதாவது ஒரு பகுதியில்
போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளிடம் சிக்கி விடுவார்கள் என்றுதான் கூறுகிறார்கள் போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள். அவர்கள் விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்தியாவில் 2024 வருடம் பார்லிமெண்ட் தேர்தல் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகளின் அண்டர் கிரவுண்ட் வேலையும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் ஜாபர் சாதிக், சலீம், மொய்தீன் ஆகியோருக்கு கீழ் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஏஜென்சிகளாக இருந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு பால் கம்பெனியை தொடங்கினால், ஒரு பால் பாக்கெட் கம்பெனியை தொடங்கினால் அந்த பால் பாக்கெட் கம்பெனிகளுக்கு பல ஊர்களில் ஏஜென்சி கொடுக்கிறார்களோ அதுபோன்று இந்தியாவின் பல ஊர்களுக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தலை செய்வதற்கு பலருக்கும் ஏஜென்சி கொடுத்திருக்கிறார்கள் ஜாபர் சாதிக்கும் அவனது தம்பிகளும். சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஏஜென்சியில் இணைந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்துதான் வெளிநாடு, உள்நாடு ஆகியவற்றில் போதைப் பொருளை கடத்தி இருக்கிறார்கள். இந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் இப்போது தலைமறைவாகி விட்டார்கள். வெறும் ஜாபர் சாதிக்கும் தம்பிகள் மட்டும்தான் தலைமறைவாகி விட்டார்களா என்றால் இல்லை. 100க்கும் மேற்பட்டவர்கள், இவர்களுக்கு உதவி செய்த, இவர்களிடம் ஏஜென்சியாக செயல்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களது செல்போன்களை அணைத்து வைத்துவிட்டு தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்களையும் தேடுகிறது என்சிபி போலீஸ் அதிகாரிகள் குழு. இந்த 100க்கும் மேற்பட்டவர்களில் முஸ்லிம்கள் மட்டும் இல்லை, அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்துக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். ஜாபர் சாதிக் கும்பலிடம் ஏஜென்சிகளாக செயல்பட்டவர்களில் அனைத்து மதத்தினரும் இருக்கிறார்கள். அவர்கள் பெயரை ஒவ்வொன்றாக தேடி கண்டுபிடித்திருக்கிறது என்சிபி அதிகாரிகள் குழு. அவர்கள் அனைவரும் அடுத்தடுத்து சிக்க இருக்கிறார்கள் அதிகாரிகளிடம். அவர்களிடம் விசாரணை நடத்திய பிறகுதான் இதன் முழு விவரம் இன்னும் தெரிய வரும். பல பார்சல் சர்வீசுகள், லாரி சர்வீசுகள், கூரியர் சர்வீஸ்கள் மூலம் இவர்கள் இந்த போதைப் பொருளை கடத்தி இருக்கிறார்கள். அதற்கான கூரியர் சர்வீஸ் ரிசிப்டுகளையும் பார்சல் சர்வீஸ் ரிசிப்டுகளையும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதன் மூலம் இவர்கள் வருமான வரி காட்டுவதற்காக இந்த பில்களை இவர்கள் அடுக்கி வைத்திருந்தார்கள். அது சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பில்கள் ஆகும். அந்த கூரியர் சர்வீஸ், பார்சல் சர்வீஸ், இதர சர்வீஸ்கள் மூலம் அவர்கள் அனுப்பிய அந்த ரிசிப்டுகளை, பில்களை எடுத்து விட்டது என்சிபி அதிகாரிகள் குழு. 5000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இவர்கள் அனுப்பியதற்கான ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது. அதுதான் இங்கே ஹைலைட்டான விஷயம். ஏற்கனவே நான் சொன்னது போன்று ஒரு அரசியல் கட்சி என்றால் தலைவர் சற்று ஒய்யாரமாகத்தான் இருப்பார். ஆனால் செயலாளர்கள் தான் தீவிரமாக செயல்பட்டு அந்த கட்சியை வழிநடத்துவார்கள், செயல்படுத்துவார்கள். அதே போன்றுதான் இந்த போதைப் பொருள் கடத்தலை ஜாபர் சாதிக் செய்திருக்கிறான். ஜாபர் சாதிக் வழிகாட்டி விடுவான். ஆனால் அதை அனைத்தையும் செயல்படுத்தியவர்கள் சலீமும் மொய்தீனும் தான். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஹிந்தியில் புகழ்பெற்ற நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் இவர் மர்மமாக மரணம் அடைந்தார். மிக இளம் வயதிலேயே இந்த நடிகர் ஹிந்தி சினிமாவில் மரணம் அடைந்து விட்டார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறியது மும்பை போலீஸ். அதுவும் அவர் அதிகமாக போதைப் பொருளை உட்கொண்டதால் ஏற்பட்ட ஒரு மனநிலையில் இந்த முடிவை எடுத்திருந்ததாகவும் கூறியது மும்பை போலீஸ். அதாவது ஹிந்தி சினிமாவில் அதிக அளவில் ஹைடெக் போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பல நடிகர்கள், நடிகைகள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இதுபோன்று பலர் மீதும் சந்தேகம் ஏற்பட்டு சோதனை நடத்தியது என்சிபி அதிகாரிகள் குழு. இப்படி ஹிந்தி சினிமா, தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா, மலையாள சினிமா என்று பல சினிமா துறைகளிலும் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தங்களது போதைப் பொருளை ஊடுருவ வைத்திருக்கிறது. இதற்கு அடிமையான பல நடிகர்கள், நடிகைகள், சினிமா டெக்னீஷியன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த விலை கொடுத்தாவது இந்த போதைப் பொருளை வாங்கி உபயோகிக்க தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தயாரித்து வைத்திருக்கிறது இந்த போதைப் பொருள் கும்பல். காசு உள்ளவர்களை இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி விடுகிறது இந்த கும்பல். தமிழ்நாட்டில் உயர்ந்த அரசியல்வாதியின் மகனுக்கு ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அரசியல்வாதியின் மகன் இந்த போதைப் பொருளை உபயோகித்ததால் கோமா நிலையில் கிடைக்கிறார், சாக கிடக்கிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சுஷாந்த் சிங் ராஜ்புத் என்கிற ஹிந்தி நடிகர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி இறந்து போய்விட்டார், மர்மமாக மரணம் அடைந்து விட்டார். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியின் மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால். இப்படி உயர்மட்ட பணக்காரர்கள் மத்தியில் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஹைடெக் போதைப் பொருள்.
பேரிச்சம்பழத்தில் வைத்தெல்லாம் போதைப் பொருளை கடத்தி இருக்கிறது ஜாபர் சாதிக்கின் கும்பல். ஜாபர் சாதிக்கின் தம்பி சலீமும் மொய்தீனும் இந்த போதைப் பொருட்களை பேரிச்சம்பழத்துக்குள் கொட்டையை எடுத்துவிட்டு அதற்குள் இந்த போதைப் பொருளை வைத்து வெளிநாடுகளுக்கும் கடத்தி இருக்கிறது, உள்நாட்டிலும் கடத்தல் செய்திருக்கிறது. பல வருடங்களாக இந்த போதைப் பொருள் கடத்தலை செய்து கொண்டிருக்கிறான் ஜாபர் சாதிக். இவன் மும்பை சினிமாவிற்குள் இந்த போதைப் பொருளை பரப்பியிருப்பான் என்று சந்தேகிக்கிறது NCB அதிகாரிகள் குழு. இவனும் அதற்கு ஒரு காரணமாக இருந்திருப்பான். போதைப் பொருள் கடத்தலை இந்தியாவின் மிக உயர்ந்த மட்டத்திற்கு கொண்டு சென்றதில் ஜாபர் சாதிக் அவனது தம்பிகளின் பங்கு மிக பெரியது. தொடர்ந்து கடல் வழியே கடத்தி வரப்படும் பல போதைப் பொருட்களை இந்திய கடற்படை விரட்டி சென்று பிடித்து பலரை கைது செய்திருக்கிறது. அவர்களெல்லாம் சென்னை, விசாகப்பட்டினம், குஜராத் ஆகிய கடற்கரை பகுதிகளை குறிவைத்துத்தான் இந்த போதைப் பொருளை கொண்டு வருகிறார்கள். அங்கே இருந்து அவர்கள் கரையேற்றி விட்டால் அது தென்பகுதியில் ஜாபர் சாதிக் கும்பலையும் வடபகுதியில் இவர்களுக்கு ஏஜென்சி எடுத்திருக்கும் பல கும்பல்களையும் சென்று விடுகிறது. அங்கிருந்து அவர்கள் சிறு சிறு பிரிவுகளாக பிரித்து அந்த போதைப் பொருளை பல்வேறு வடிவங்களில் வெளிநாடுகளுக்கும் உள்நாடுகளுக்கும் அனுப்பி காசு பார்த்து விடுகிறார்கள். இதற்கு அவர்களுக்கு பெரிதும் பயன்பட்டது அரசியல் பின்புலம். அது தமிழக சினிமா துறையின் மிக முக்கிய நடிகர்கள், டைரக்டர்கள், நடிகைகள் இவர்களோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு இவர்கள் சொன்ன வேலையை செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கும் பல கார்ப்பரேட் சாமியார்கள், இங்கிலீஷ் பேசும் கார்ப்பரேட் சாமியார்கள் கும்பல்களுக்கும் இவர்கள் இந்த போதைப் பொருளை விற்றிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகளுக்கு. பல இடங்களில் நடத்தப்பட்டு வரும் கார்ப்பரேட் சாமியார்களின் ஆசிரமங்களில் இவர்கள் போதைப் பொருளை விற்றிருக்கிறார்கள். அதன் மூலம் பல கோடி ரூபாய் சம்பாதித்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். எந்தெந்த ஆசிரமங்களுக்கு எவ்வளவு கொடுத்தார்கள், எவ்வளவு பணம் வாங்கினார்கள் என்கிற விவரமெல்லாம் சலீமிடம் தான் இருக்கிறது. இந்த சலீமை கைது செய்தால் முழு உண்மையும் தெரிந்துவிடும். சலீமும் மொய்தீனும் கைது செய்யப்பட்டால் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியே தெரிந்துவிடும். அதனால் தான் சலீமையும் மொய்தீனையும் தீவிரமாக தேடி வருகிறது போதைப் பொருள் தடுப்பு குழு. இந்தியாவில் இருக்கும் அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் விமானம் வழியே வேறு நாட்டிற்கு தப்பிச் சென்று விடாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது NCB. இவர்கள் கடல் வழியே வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றார்களா அல்லது உள்நாட்டிலேயே, அதாவது இந்தியாவிலேயே எங்காவது பதுங்கி இருக்கிறார்களா என்று தீவிரமாக தேடி வருகிறது NCB. விரைவில் இவர்கள் NCBயின் கையில் சிக்குவார்கள். அப்போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வரும். அடுத்து பல நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.